சில குட்டீஸ் என்னடா அது இவ்வளோ பல்ப்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆமாம், இவங்க எல்லாமே பியூட்டிஃபுல் ரெயின்லி ஹைப்ரிட்ஸு. நம்ம சீட் போட்டு வளர்த்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். தொட்டி தொட்டியாக ஒரு 10 தொட்டிக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம். ஒரு 5-6 தொட்டி தான் வந்து நேற்றுக்கு அப்ரூவ் பண்ணோம். ஏன்னா இந்த சீசனில் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பல்பு விருத்தியும் அடைவாங்க, பார்த்திங்கன்னா பல்பு வந்து ரொம்ப பெருசாகவும் ஆகிட்டுருக்காங்க. அதனால் இவங்க எல்லாருமே மிக்சடு சீட்ஸில் நம்ம போட்டு வளர்த்த இவங்க தான். நிறைய முறை நான் காமிச்சிருப்பேன். அதுலேருந்து சில எடுத்து நீங்களே பேர் வைங்கன்னு சொல்லி கூட சில பேருக்கு நான் சேலுக்கும் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றப்போ. அப்போ தனித்தனியாக வந்து இதில் பூக்க எடுத்து செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தா அது பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி எனக்கு டைம் செட் ஆகலை. அது பூக்கிற நேரம் நான் போயிட்டு எடுத்து வைக்க முடியலை. அந்த மாதிரிலாம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டேன்னா நான் ஃபுல்லாகவே சூப்பர் பல்ப்ஸு பாருங்கள், எல்லாம் இடமே இல்லைங்க தொட்டியில். டப்புன்னு என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே தொட்டியை கவுத்து உருவி ஒரு பொண்ணுகிட்ட வேலையை கொடுத்துட்டேன். அம்மா நீ இது எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி போட்டுருமான்னு சொல்லி. அலச கூட டைமில்ங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இனிமேல் இது என்ன பண்ண போகிறேன்னா அலசிட்டு எப்போவுமே நான் அந்த வேலையை பண்ணுவேன். அதுமாதிரி வேர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தான் அனுப்புவோம். ஏன்னா இந்த சீசனுக்கு நீங்கள் வேர்கள் இது பண்ணாமல் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு அழுகல் சம்திங் வரதுக்கு வாய்ப்புண்டு. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், அப்பா கல்லுருண்டையா. இது எல்லாமே சூப்பர் ஹைப்ரிட்ஸு. இதில் ஒரே வெரைட்டி 10 இருக்குதெல்லாம், 2 வெரைட்டிஸ் வந்து சேர்ந்துருக்கலாம், 3 வெரைட்டிஸ் சேர்ந்துருக்கலாம், கண்ணா பின்னான்னு. ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி சீட் வீடியோ பார்த்துருப்பீங்க. சீட் வீடியோவில் வந்து நம்ம போட்ட மாதிரி அந்த இது பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, அது பேர் என்ன, விதைச்சி விட்டு போட்டிருந்தோம்ல, அது மாதிரி இவங்க எல்லாரையுமே இனிமேலும் நான் தொட்டியில் வைக்கிறாரு, எத்தனை தொட்டி வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக விதைச்சி விட போகிறேன். விதைச்சி விட்டுட்டு இதிலேருந்து ஹைப்ரிட்ஸ் வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுவேன். அப்போ நான் ஏன்னா ஒன்று வச்சுட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த பல்பையும் பாருங்கள், இந்த பல்பில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஒன்று நான் வச்சுட்டேன்னா அது சுற்றிலும் நிறைய மல்டிப்ளை ஆகும்போது அதை எடுத்துகிட்டு நம்ம இன்னும் ஒரு தனி பாட்டில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். பட் பாட்டில் க்ரோ ஆகிறது எனக்கு சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருந்தேன். வேறு வழியில் எனக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு ஒரு அப்டேட் தான் தரேன். நிறைய பியூட்டிஃபுல் ஹைப்ரிட்ஸ் வரணும்னு நான் வந்து காட்டை வேண்டிக்கிறேன். நிறைய பூத்தாங்க, எனக்கு பூக்கிற நேரம் போய் செப்பரேட் பண்ண முடியல. நான் போய் செப்பரேட் பண்ண நேரம் எனக்கு எந்த பூன்னு தெரியலை. நான் நினச்சிருந்தேன் ஒரு பூவும் வந்து பூக்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படியே எடுத்து கொத்தாக செப்பரேட் பண்ணிடலான்னு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தேன். நிறைய வீடியோஸும் போட்டேன் நான். பட் முடியல. ஃபைனலாக என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்க இது பண்ணிவிட்டு இப்போ அலக்கா தனித்தனியாக வைக்கும்போது அப்போ என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக போக்கும்போது எடுத்து வச்சுக்கலாமேன்னு சொல்லி தான். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. சீட் போட்டு இவ்வளோ பெரிய விதைகள் வருது அப்படிங்கிறது, இது கிழங்குகள் வருதுங்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. இதிலேருந்து சூப்பர் ஹைப்ரிட்ஸ் வரப்போகுதுன்ற நினச்சி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பி கார்டனிங்.